எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோங்க. நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 26க்கு கேபெக்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 350லேருந்து 400 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26ல எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கம்பெனி செலவுகளை குறைக்கிறதுக்கு புதுசா ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பிரான்சைசி மாடல்ல ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு 170 ஸ்டோர்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்க ஓபன் பண்ணுவோம். அதுல 90 வந்து கல்யாண் ஸ்டோர்ஸ், 80 வந்து கேண்டிட் ஸ்டோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 170 ஸ்டோர்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல அப்படின்றது இந்தியாவில் தென் ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் சேர்த்து தான் சொல்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடனை குறைக்கிறதுக்காக எல்லா வேலையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 300 கோடி ரூபாய் குறைச்சோம். ஃபினான்ஷியல் இயர் 26ல இன்னொரு 350லேருந்து 400 கோடி ரூபாய் வரைக்கும் கடனை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட டோட்டல் ஷோரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 406 இருக்குங்க. அஸ் ஆஃப் ஜூன் 31, 2025 இந்தியாவில் 287 ஷோரூம்ஸ், தென் மிடில் ஈஸ்ட்ல 26, யூஎஸ்ஏல 2, தென் கேண்டில் ஸ்டோர்ஸ் 81 ஸ்டோர்ஸ் இருக்குங்க. கம்பெனி ஓவர் வேல்யூ தான், பட் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட பிசினஸ் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 8.9% இருக்கு. அடுத்து முருகப்பா குரூப் கம்பெனில சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 21% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். டோட்டல் இன்கம் 26% ஏறி இருக்குங்க. அவங்களோட செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஹிக்கிள் ஃபினான்ஸ் 7% இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்காங்க. தென் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில ஒரு 21.45% ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. ரெண்டு செக்மெண்ட் குறிப்பா ஹோம் லோன் தென் எஸ்எம்இ இது ரெண்டுலையுமே க்ரோத் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கோல்ட் லோன் கொடுப்பாங்க. கம்பெனியோட டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2481 டச் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பட் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 5 டைம்ஸ் புக்கு, 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நம்மளோட த்ரெஷ்ஹோல்டோட பிஇ கம்மியா இருந்தாலும் பிரைஸ் டு புக் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ப்ரொமோட்டர் குரூப்ங்க. அடுத்து சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ க்ரோத்ங்க. 3% இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சால்டேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 3.7% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, தொடர்ந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் தென் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இதனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் ஜூன் குவார்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா 72 crores ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. முற்காலங்களில் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் தென் சோழமண்டலம் ஃபினான்ஸ் இது சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த ரிசல்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து மஹேந்திரா குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் வந்து லான்ச் பண்றாங்க. இதுல யாருக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்றதாங்க முக்கியமான செய்தி. 12,000ல இருந்து 14,000 பேருக்கு லான்ச் பண்றாங்க. இவ்வளவு குரூப் எங்க இருக்கும்? லார்ஜ் செக்ஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு கம்பெனில எங்க இருக்கும்? ஃபேக்டரி ஃப்ளோர் ஒர்க்கர்ஸ், அதாவது ஷாப் ஃப்ளோர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இஎஸ்ஓபி லான்ச் பண்றாங்க. உண்மையிலே அருமையான விஷயங்க. ஏற்கனவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய ஈஸாப் கொடுத்துக்கலாங்க ஷாப் ஃப்ளோர் ஒர்க்கர்ஸ்க்கு. பட் நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஷாப் ஃப்ளோர் ஒர்க்கர்ஸ்க்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் லான்ச் பண்றது. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி ஸ்விட்ச் மொபைலிட்டி என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்றது. குறிப்பா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்றதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. எங்க அப்படின்னா லக்னோல. இதுக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்டோட இனிஷியல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2500 யூனிட் வெளில வருங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு 5000 யூனிட் வெளில வர அளவுக்கு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி எப்ப இருந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும் அப்படின்னா 2026ல இருந்து. நல்ல ஆர்டர் புக்கும் இருக்குங்க. ஒரு 1500 பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் புக் ஸ்விட்ச் மொபைலிட்டி கையில வச்சிருக்காங்க. இது போக அசோக் லேலண்ட் வந்து ஒரு 1200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல 20% மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறது தான். அடுத்து ஓஎன்ஜிசி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ₹1.25 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 4, 2025ங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் கூடி இருக்குங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல குறிப்பா மார்ச் மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஒரு 25% பக்கமா கீழே இறங்கி இருந்தது. எஃப்ஐஎஸ் ஒரு 4% பக்கமா ஏத்திருந்தாங்க. இப்ப அடுத்து அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26ல மறுபடியும் 29.53%ல இருந்து 33.69% கூட்டிட்டாங்க. எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா நல்ல கான்பிடென்ட்டா உள்ள என்டர் ஆயிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல. நம்ம தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா எதுக்கு பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிட்டு இருக்கோம். எஃப்ஐஎஸ் எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு அவங்க ஸ்ட்ராங்கா உள்ள என்டர் ஆயிருக்காங்க. நம்மளும் என்ட்ரி கொடுத்துருக்கோங்க. ரீட்டைலர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்இசி பிஎஃப்சி இந்த ரெண்டு நிறுவனத்திலையுமே எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய பேர் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க.
அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா தாஜ் பிராண்டு கீழே ஒரு ஹோட்டல் சைன் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த அக்ரிமெண்ட் மூலமா உங்களுக்கு ஒரு 170 கீஸ் ஆட் ஆகுங்க. இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல அந்த நைனா டிகார் அப்படின்ற ஏரியா வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் பார்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஹோட்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ டர்னர்ஸ் குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட். அடுத்து ஆப்பிள் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட குளோபல் ரெவன்யூ அப்படின்றது 10% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இயர் ஆன் இயர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q1ல 82% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டிம் குக் அவர்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் விற்பனையாகிற ஐபோன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஐபோன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளுக்கு ஐபோன்ஸ் போறது எல்லாமே எங்க இருந்து போகுது அப்படின்னா இந்தியாவில இருந்து போகலங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஐபோன்ஸ் வந்து சைனால இருந்து இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் போகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப ஆப்பிளோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஎஸ்க்கு எங்க இருந்து போகுது அப்படின்னா வியட்நாம்ல இருந்து போகுதுங்க. குறிப்பா ஆப்பிளோட மேக் புக், ஐபாட்ஸ், தென் ஆப்பிள் வாட்சஸ் இது எல்லாமே வந்து வியட்நாம்ல இருந்து யூஎஸ்க்கு போகுது. அப்ப யூஎஸ் தவிர மற்ற நாடுகளுக்கு இந்த மேக் புக், ஐபாட்ஸ், தென் ஆப்பிள் வாட்சஸ் எல்லாம் எங்க இருந்து போகுது அப்படின்னா சைனால இருந்து தான் போகுது. ஸோ சைனா தான் இப்போதைக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அடுத்து டெஸ்லா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஏற்கனவே இந்தியாவில் ஷோரூம் போட்டாங்க அப்படின்ற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இப்ப சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியாவில், மும்பைல ஆகஸ்ட் 4 இன்னையில இருந்துங்க. அடுத்து வென்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி தமிழ்நாட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ப்ரொடக்ஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க வென்ஃபாஸ்ட் ஆகஸ்ட் 4, 2025 இருந்து. அடுத்து டொயோட்டா என்ன சொல்றாங்க, இந்தியாவில் நாங்கள் ஒரு 4வது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா மகாராஷ்டிராலங்க. அதோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 1,00,000 வண்டி அந்த ஃபெசிலிட்டில இருந்து வர்ற மாதிரி நாங்கள் பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போக டொயோட்டா பெங்களூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3.3 பில்லியன் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து அது ஆபரேஷனுக்கு வருங்க. ஸோ இந்த 3 பிளான்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 4,00,000 வண்டி வெளியில வருங்க இந்த 3 பிளான்ட்ல இருந்து. இப்போதைக்கு டொயோட்டாவோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னா 7%ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா 41.1%ல மாருதி சுசுகி இருக்காங்க. டொயோட்டா 5th பிளேஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸோட ஜூலை சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. 6.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் ஜூலை பொறுத்த வரைக்கும். வால்யூம் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ, டிவிஎஸ் ரெண்டையுமே பீட் பண்ணிருக்குங்க. என்னதான் ஹீரோ மோட்டர் கிராப் 18.7% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருந்தாலும் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோண்டா ஹீரோவை டிசிசிவா பீட் பண்ணிருக்காங்க. ஹோண்டா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4,66,331 வண்டி வித்திருக்காங்க ஜூலைல. ஹீரோ 4,12,397. அடுத்து டிவிஎஸ் 3,08,720 வண்டி கொடுத்திருக்காங்க ஜூலை 2025ல. அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்ட்லோன் ரெவன்யூ வந்து 3.9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து 7.6% ஏறி இருக்கு. செக்மெண்ட் பை செக்மெண்ட் பார்த்தோம்னா ஹோம் கேர் 4% க்ரோ ஆயிருக்கு. பியூட்டி அண்ட் வெல்பீயிங் 7% க்ரோ ஆயிருக்கு. பர்சனல் கேர் அண்ட் ஃபுட் 6% அண்ட் 5% க்ரோ ஆயிருக்கு. டீ அண்ட் காஃபி டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே ஓவர் வேல்யூ தான். 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் அரோபிந்தோ ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். நம்ம கம்பெனியை கன்சிடர் பண்ணாததுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க, டெட் டு ஈக்விட்டி 0.25 இருக்கும். மற்றபடி வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பிரைஸ் டு புக் 2 டைம்ஸ் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18 டைம்ஸ் தான் இருக்கும். நம்ம கன்சிடர் பண்ற டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் இது எல்லாமே டெட் ஃப்ரீ கம்பெனிஸ்ங்க, சிப்லா உட்பட. அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க எதை சார் யூஸ் பண்றீங்க? நான் வந்து வின் வெல்த் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பார்த்தேன், அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து பாண்டுக்கு அப்ஸ்டாக்ஸை யூஸ் பண்றேங்க. அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றோம் இல்லையா, அதுலயே எனக்கு பாண்டும் சேர்ந்து வந்துடும். வின்வெல்த் பத்தி எனக்கு தெரியலங்க, நான் விசாரிச்சு பாக்குறேன். பட் பர்சனலா எனக்கு அப்ஸ்டாக்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து நல்ல பாண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் AA ரேட்டிங் தாங்க எப்பொழுதுமே பார்ப்பேன். AA மேல சிங்கிள் ஏ, சிங்கிள் பி, டபுள் பி அதெல்லாம் நான் பாக்குறதே இல்லை. AA ரேட்டிங்கா இருந்தாலும் ப்ரொமோட்டர்ஸ் யாரு, நல்ல ப்ரொமோட்டர்ஸா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது மாதிரி நல்ல பாண்ட் அப்ஸ்டாக்ஸ்ல விசிபிளா இருக்கிறப்ப மெய்ப்பொருள் காண்க வாட்ஸ்அப் சேனல்ல எப்பொழுதுமே அதை போடுற வழக்கம் இருக்குங்க. அடுத்து செகைலிட்டி இந்தியா அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் டெக் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, த்ரெஷோல்டுக்கு பக்கமா தான் இருக்கு. முதல்ல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 38% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். Q1 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ வந்து ஒரு 25.8% ஏறி இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26ல நாங்க 20%க்கு மேல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டிசம்பர்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க. நல்ல பிசினஸ் மாதிரி தான் தெரியுது. ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்றதுனால இந்த குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது டபுள் டிஜிட் காட்ட முடியுதுங்க. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இதே க்ரோத் காட்ட முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான்.
ஸ்மால் கேப் அப்படின்றதுனால இந்த த்ரெஷ்ஹோல்டு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறத எப்பொழுதுமே நம்ம 20 டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கம்பெனி இன்னும் குறையிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாங்க, அவசரப்பட வேணாம். ஏற்கனவே ட்ரீம் ஃபோக்ஸ் பிசினஸ் பத்தி பார்த்தோம். இந்த ஸ்மால் கேப்புக்கு பெரிய பிளேயர்ஸ்ல இருந்து ப்ரெஷர் நிறைய வருங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறது நல்லது. அடுத்து எலைட்கான் இன்டர்நேஷனல் பத்தி கேட்டிருக்காங்க. டொபாக்கோ பிசினஸ் பண்ற கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. நண்பர் என்ன எழுதியிருக்கிறாங்க, லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் அப்படியே இருந்தது, எங்கேயுமே போகாம இப்ப திடீர்னு மேல போயிட்டு இருக்கு டெய்லி அப்படின்னு சொல்றாங்க. எலைட்கான் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? அடுத்து ஐபிஓல அப்ளை பண்ணி 2-3 வருஷம் அப்படியே பிளாட்டா இருந்தது இல்லையா, அப்ப நீங்க பொறுமையா ஹோல்ட் பண்ணீங்களா அப்படின்றதான் என்னுடைய 2வது கேள்வி. அப்படி நீங்க பொறுமையா 2-3 வருஷம் பிளாட்டா இருந்தப்ப ஹோல்ட் பண்ண முடியல, ஹோல்டு பண்ணல அப்படின்னா, அது தொடர்ந்து இப்படி ஏறிக்கிட்டு இருக்கப்ப எப்படி நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க? அதுக்கான பொறுமை உங்களுக்கு எங்க இருந்து வரும்? அந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரு, அவங்களுக்கு பேக்கப் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அது ஏறாம கடந்தது இல்லையா ஒரு 2 வருஷம், அப்ப எல்லாம் நீங்க நிறைய கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்ப ஏறுறப்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கலாம், ஜாலியா உட்காந்துருக்கலாம். ஏறுறப்ப நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா பீதியில தாங்க இருப்பீங்க. எப்ப கீழே வருமோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சந்தையில இன்வெஸ்ட் பண்றது ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், பீதியிலே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.